இந்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அதுக்கு உயிர் இருக்கிறது. அது நம்மோடு பேசும். இந்த வசனத்தை கவனிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். என்னால் இந்த வசனம் அவ்வளவு வல்லமை உள்ளது. இயேசுவின் வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அதிலிருந்து தான் சில காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். என்னால் நாம் யாரிடத்தில் வேண்டிக் கொள்ளப் போகிறோமோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், அவருக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்கணுமா, அவருடைய புண்ணிய ஸ்தலத்துக்கு வரணுமா, பரிகாரத்துக்காக ஏதாவது நான் இயேசுக்காக செய்யணுமா, பண செலவு பண்ணணுமா, என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு ஜெபிக்கும் போது தான் அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, இயேசுவே என்னோடு பேசும், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசும், இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், நீர் இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்ததை போல எனக்கும் ஒரு அற்புதம் செய்யும். அப்படி கேளுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னோட பேசுங்க, என்னை தொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் உண்மையான இருதயத்தோடு உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருந்து இயேசுவே என்னோட பேசுங்க, என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்க என்று யார் யார் வேண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களோடு உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் பேசும், உம்மை அவளுக்கு வெளிப்படுத்தும், இன்றைக்கு அவளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வேத புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் சொல்லப்படுகிறது. நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு ஒரு காரியம் சொல்லப்படுகிறாரு. அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறாரு. இந்த வேத புஸ்தகத்தில் ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு. அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நம்பிக்கையின் தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர், இப்படி நிறைய பெயர்கள் சொல்லப்படுகிறாரு. அவருடைய ஒவ்வொரு பெயரிலும் அர்த்தமும் வல்லமையும் ஆசீர்வாதமும் உண்டு. இந்த இடத்துல அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. இந்த நாளுக்காக, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். பல நாட்களாக அப்பப்போ ஜெபித்து கொண்டே வந்தேன். சில நாட்கள் உபவாசம் பண்ணி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த மக்களோடு நீங்கள் பேசணும், இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் என்ன செய்தி அவளுக்கு சொல்ல வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் நான் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பது வழக்கம். அப்படி நான் ஜெபிக்கும்போது இந்த நாளுக்காக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் ஆறுதலின் தேவன் என்பதை அந்த மக்களுக்கு சொல். ஏனென்றால் நிறைய பேருடைய உள்ளம் காயப்பட்டு வேதனைப்பட்டு ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. அதனால் நான் அவளை ஆறுதல் படுத்தி அதற்கான அற்புதங்களை செய்து அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மகிழ்விப்பேன் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் என்னோடு பேசினார். அதனால தான் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு தேவன், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவனா. எந்த பிரச்சனை உங்களுடைய வேதனைப்படுத்தி காயப்படுத்தி துக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த காயத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆறுதலை ஆண்டவரால் தர முடியும். உங்களுடைய உள்ளம் காயப்பட்டு வேதனைப்பட்டு அதனால் மனம் உடைந்து நம்பிக்கை இழந்து வேதனையோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன், என் மகளே, நான் உனக்கு ஆறுதலின் தேவன். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? என் உள்ளத்தில் இந்த காயம் இருக்கிறது, இந்த வேதனை இருக்கிறது, யாரிடத்திலுமே சொல்ல முடியாத இந்த துக்கம் பாரம் இருக்கிறது. அப்படி காயப்பட்ட உள்ளத்தோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாயா மகனே, மகளே? உங்கள் பக்கத்தில் தான் இன்றைக்கு இயேசு வந்து இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற ஒரு தேவன். ஒருவேளை பாவத்தை நிமித்தம் உள்ளம் காயப்பட்டு யாரிடத்தில் இது சொல்ல முடியும்? என்னால் இந்த பாவத்தை விடவும் முடியவில்லை, நிம்மதியாக இருக்கவும் முடியவில்லை, இது என்ன வாழ்க்கை என்று மனம் கலங்கி நிற்கலாம். ஆண்டவர் இயேசு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். நான் உனக்கு ஆறுதல் தருவேன், இந்த காயங்களை மாற்றுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை வியாதி நிமித்தம் உங்களுடைய உள்ளம் காயப்பட்டிருக்கலாம். எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? எங்கள் குடும்பத்தில் ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது? உங்களுடைய உள்ளத்தில் ஒரு துக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். நான் பக்தியாக தானே இருக்கிறேன், கடவுள் நம்பிக்கையோடு தானே இருக்கிறேன், நான் கடவுளெல்லாம் தேடுகிறேனே, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, மருத்துவம் கைவிட்டு விட்டதே, இவ்வளோ பணம் சொல்ல பண்ணி சுகத்துக்கான அறிகுறி கூட தெரியவில்லையே, நான் என்ன பாவம் செய்து விட்டேன், என்ன சாபம் என்னை தொடருகிறது? உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை, ஒரு காயம்,
இரவெல்லாம் தூங்க முடியாதபடி கண்ணீர், வேதனையிலே இரவும் பகலும் கழித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பக்கத்தில் இயேசு வந்து நின்று சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நீ கலங்காதே. இந்த ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை பிசாசினால் உண்டான போராட்டம், மனதில் பாதிப்புகள், டிப்ரெஷன், மன அழுத்தம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே குழப்பமான நிலைமை, என்ன செய்வதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வேதனை, யாரிடத்தில் சொன்னாலும் அதை புரிந்து கொள்வாங்களா, அதை சரியாக விளங்கி கொள்வாங்களா, என்னையே குற்றப்படுத்தி விடுவாங்களா, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம், இருதயம் காயப்பட்டு ஒரு இருதயத்துக்குள்ளே நீங்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு நிலைமை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், மரித்துவிட்டால் நலமாயிருக்குமே என்று வாழ்க்கையை வெறுத்துவிட்ட ஒரு கசந்த நிலைமை, அப்படி தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்லுகிறார், என் மகனே, நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன், நான் உன்னை அறிந்திருக்கிற தேவன், நான் உனக்கு ஆறுதல் தருகிற தேவன் நான் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய காயங்களை மாற்றி உங்களை ஆறுதல் படுத்தி அதற்காக அற்புதம் செய்து ஆண்டவர் உங்களை மகிழ்விக்க போகிறார். அதற்காக இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் எப்படி மனிதர்களை ஆறுதல் படுத்தினார், காயப்பட்ட உள்ளத்தோடு இருந்தவர்களை எப்படி ஆறுதல் படுத்தி அவருடைய துக்கங்களை மாற்றினார் என்று நிறைய சம்பவங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் உலாவின அந்த நாட்களில் அதில் ஒரு 3 சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அது உங்களை குறித்ததாகத்தான் இருக்கும். உங்களுடைய ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களை காயப்படுத்துகிற ஏதோ ஒரு காரியம், ஆறுதல் இல்லாமல் தவிக்கிற ஏதோ ஒரு காரியம், அதை குறித்து ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறார். முதலாவது ஒரு சம்பவத்தை வேத புஸ்தகத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் முதல் நீங்கள் வாசித்தால் வேத புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். இயேசு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டு அந்த வீட்டில் ஒரு விருந்துக்காக உட்கார்ந்திருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு பெண், வசனம் சொல்லுகிறது, பாவியான ஒரு பெண், விபச்சார பாவத்தினாலே தன்னை கரைப்படுத்தி கொண்ட ஒரு பெண். அதனால் அவள் இயேசு இங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதாள் என்று வசனம் சொல்லுகிறது. தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்தாள். அப்பொழுது இயேசு அவருடைய உடைந்த உள்ளத்தை பார்க்கிறார், காயப்பட்ட உள்ளத்தை பார்க்கிறார், பாதிக்கப்பட்ட அவருடைய உள்ளத்தை இயேசு பார்க்கிறார். ஆனால் அந்த விருந்துக்கு அழைத்த அந்த ஊரில் இருந்த அந்த மனிதன் சொல்லுகிறான், ஐயோ, இவள் பாவியான ஒரு பெண்ணாயிற்றே, இவளால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டது, இவளால் எத்தனை பேர் பாவத்துக்குள்ளானாங்க, இவள் எப்படி இயேசுவை தொட முடியும்? இயேசு எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர், தீர்க்கதரிசி, கடவுள் மனிதனாக நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இவள் எப்படி இயேசுவை தொடலாம் என்பதாக அவளை குறித்து தவறான எண்ணம் கொண்டு கோபப்படுகிறான். இயேசு அதை அறிந்து கொண்டார். இயேசு அவருடைய உடைந்த உள்ளத்தையும் அவளுக்குள்ள இந்த காயத்தையும் நிம்மதியில்லாமல் தவிப்பதையும் இயேசு பார்க்கிறார். என் பாவம் மன்னிக்கப்படுமா? எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா? எல்லாரும் என்னை பாவி என்று குற்றப்படுத்துகிறார்கள், என் உள்ளத்தை காயப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்வதென்று தவிக்கிறேன், யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க, யார் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார்கள்? அந்த ஏக்கத்தோடு கூட அந்த மகள் இயேசுவை பற்றி அறிந்து வந்து அவருடைய பாதத்திலே விழுந்தாள். இயேசு அவளை பார்த்து என்ன சொன்னார்? அவளை குற்றப்படுத்தும்படியாக கை நீட்டி சொல்லவில்லை. இயேசு சொல்கிறார், 48வது வசனம் 50வது வசனத்தில் இயேசு சொல்ல, மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. முதலாவது இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போ என்று ஆண்டவர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறுதலான ஒரு வார்த்தை. எல்லாரும் குற்றப்படுத்துகிறாங்க, எல்லாரும் கை நீட்டி சொல்கிறாங்க, நீ பாவி, நீ பாவி, நீ பாவியான ஒரு பெண் என்பதாக. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடே போ என்பதாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னார். பிரியமானவர்களே, பாவம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பாதிக்கும், சமாதானத்தை பாதிக்கும், நிம்மதியை பாதிக்கும். பாவத்தில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவு பாதிக்கப்படுவதனால சமாதானத்தை இழந்து அந்த பாவமுடைய வாழ்க்கையில நிம்மதியெல்லாம் குலைத்து விடும், சமாதானத்தை கெடுத்து விடும். அவனுடைய உள்ளம் தவிக்கிறது, இந்த பாவத்தை என்னால் விடவும் முடியவில்லை, இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இந்த பாவத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் விட முடியலை, நிம்மதியுமில்லை என்று கலங்குகிற மனிதர்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, என் மகளே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. என் ஆண்டவர் உங்களை பார்த்து ஆறுதலான வார்த்தையை சொல்லி அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். தென்கொரியா தேசத்தில் ஒரு பெரிய போதகர் ஊழியக்காரர் இருந்தார், டாக்டர் பால் யாங்கிச்சோ என்று.
ஒரு பெரிய திருச்சபை நடத்துகிற ஒரு போதகர் இருந்தார். அவருடைய சபையில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நான் அவரை பார்த்துருக்கிறேன். இந்த தேசத்துக்கு போயிருக்கிற இந்த சபையில் கூட நான் போய் பங்கு பெற்றிருக்கிறேன். அதில் ஒரு வாலிப மகளுக்கு அவர் திருமணம் செய்து வைத்தார். அவருடைய சர்ச்சில் நடந்த திருமணத்தை அவர் அந்த குடும்பத்தில் நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்தது, ஆசீர்வதித்து அனுப்பினார். சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த மகள் வந்து அந்த போதகரிடத்தில் வந்து, உங்களோடு நான் தனித்து பேச வேண்டும் என்று வந்தாள். சரி மகளே வா என்று சொல்லி உட்கார வைத்து பேசினார். அவளுக்கு தனியாக அந்த போதகரை சந்தித்த போது கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். கண்ணீர் சிந்தி அவள் அழுதாள். அழுது போது இவருக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டது. ஏதோ ஒரு காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த மகள் வந்திருக்கிறாள், என்ன பிரச்சனையே தெரியலேன்னு சொல்லி அவள் சொன்னாள், எனக்கு வாழ பிடிக்கலை, நான் செத்து போனால் நல்லது, நான் மரித்து விட்டால் நல்லது என்பதாய் பேசினாள். ஏன் மகளே எப்படி சொல்லுகிற? உனக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா? உன் கணவரால் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், அவரால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார் என்பதாக. பிறகு உனக்கு என்ன பிரச்சனை? அல்லது அவருக்கு வேறு ஏதாவது பழக்கம், குடிக்கிறது, உன்னை திட்டுறது, அடிக்கிறது ஏதாவது இருக்கிறா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, என்னை ரொம்ப அன்பாய் வைத்து கொள்ளுவார், கடினமாய் பேச மாட்டார், அவ்வளோ அன்பானவர். பிறகு எதுக்கு நீ சாகணும்னு சொல்கிற? ஒரு நல்ல வாழ்க்கை தான் உனக்கு அமைந்திருக்கிறது என்று அவர் கேட்ட பொழுது சொன்னாள், அதுதான் எனக்கு பிரச்சனை. என் கணவர் ரொம்ப அன்பானவர், பரிசுத்தமானவர், செபிக்கிறவர், தெய்வ பயமுள்ளவர், என்னை ரொம்ப நேசித்து அன்பாக என்னை வைத்து பார்த்து கொள்ளுகிறார். ஆனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உள்ளம் பாதிக்கப்படுகிறது. ஏனென்றால் நான் ஒரே ஒரு முறை என் வாழ்க்கையிலே பாவம் செய்துவிட்டேன். பாவத்துக்கு இடம் கொடுத்து ஒரு நாள் நான் பாவம் செய்துவிட்டேன். நான் பாவம் செய்து ஒரே ஒரு முறை அந்த பாவம் செய்து விட்டேன். அந்த பாவத்தை நிமித்தம் என் உள்ளத்தில் மனசாட்சி என்னை வாதிக்கிறது. அவர் எவ்வளோ பரிசுத்தமான மனிதர், எவ்வளவு ஜெபிக்கிறார், எவ்வளவு உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், ஆனால் நீயோ கரைப்பட்டவள், நீ பாவத்துக்கு இடம் கொடுத்தவள் என்று என் சொந்த மனசாட்சி என்னை வாதிக்கிறது. அதனால் அது பாவம் வேறு யாருக்கும் தெரியாவிட்டாலும் என் மனசாட்சி என்னை வாதிப்பதினால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியலை, மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை. அதனால் அவரோடு நான் எப்படி வாழ முடியும்? நான் செத்து போயிடலாம் நீ தோன்றுகிறது என்பதாய் அவள் அழுதாள். அந்த ஊழியக்காரர் சொன்னார், இதுதான் உனக்கு பிரச்சனையா? ஆமாம், என் பாவத்தை உணர்கிறாய் அல்லவா? நான் உணர்ந்துட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், என் பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு விட்டேன். சரி, நீ உணர்ந்துட்ட, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டுட்டல, இப்போ என்ன செய்யணும் என்றால், எப்போ உன் பாவத்தை நீ உணர்ந்து இயேசுவே நான் பாவம் செய்துட்டேன் என்னை மன்னிங்கன்னு கேட்டியோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேத வசனத்திலிருந்து அவளோடு கூட அவர் பேசினார். ஆண்டவர் இயேசு உன்னை குற்றப்படுத்தி, உன்னை நீ பாவி என்று குற்றப்படுத்தி உன் சமாதானத்தை கெடுக்கிறவர் அல்ல. எப்போ உன் பாவத்தை நீ உணர்ந்தாயோ அப்பொழுதே அவர் மன்னித்து விடுகிறார். வேதம் சொல்லுகிறது பார், கிழக்குக்கு மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் உன் பாவத்தை உன்னை விட்டு விலக்கி விட்டார். இனி அந்த பாவத்துக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி விட்டது. அதனால இப்போ நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவனை மகளே என்று அன்போடு கூட சொல்லுகிறார். நீ அதை விசுவாசித்து உனக்கு சொந்தமாக்கிக்கொள். அந்த காரியங்கள் உன்னை விட்டு விலகிவிடும். பழைய காரியங்கள் உன் உள்ளத்தை விட்டு விலகிவிடும். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொன்னபோது அவள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அந்த மன்னிப்பை அவள் ஏற்றுக்கொண்டாள். அவள் ஏற்றுக்கொண்ட உடன் உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் விலகினது. அவளுக்குள்ள இருந்த துக்கம் விலகினது. இப்பொழுது தன் உள்ளத்தில் தான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்ட உணர்வு, அந்த மகிழ்ச்சி அவளுக்குள்ளே வந்தது. அந்த பாவ கரை நீக்கப்பட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு போனாள். அதன் பிறகு அவள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட வாழ்க்கை நடத்துவதை அந்த போதகர் கவனித்தார். பிரியமானவர்களே, பாவம் பயங்கரமானது. நம்மை கரைப்படுத்தி நம்முடைய மனசாட்சியை பாதிக்கக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவமர நம் இருதயத்தை கழுவி குற்ற மனசாட்சியை நம்மை விட்டு மாற்றக்கூடியது. எபிரேயர் 9:14 வேதம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை பாவங்களற கழுவி சுத்திகரித்து நமக்குள்ள தேவனுடைய பிள்ளை என்ற சந்தோஷத்தை கொடுக்கிறது. எப்போ நீங்கள் பாவத்தை உணர்கிறீர்களோ அப்பொழுதே இயேசு உங்களை மன்னிக்க, உங்களுக்கு அந்த பாவத்தை அவர் மாற்றி உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த, பாவத்தின் பல்லமிலிருந்து விடுதலையாக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இயேசுவே என் பாவத்தை மன்னியும்,
என்னுடைய மனசாட்சியை வாதித்து கொண்டிருக்கிற இந்த பாவம் உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவிருங்கன்னு ஒப்புக்கொடுங்க. இனி இந்த மதுபான பழக்கம் வேண்டாம், சூதாடுகிற பழக்கம் வேண்டாம். இனி இந்த கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம். இது என் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, என்னை கரைப்படுத்துகிறது. இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி எப்போ நீங்கள் உணர்ந்து இயேசுவனிடத்தில் பாவத்தை அறிக்கையிடுவீர்களோ, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, உங்களுடைய குற்ற மனசாட்சியை மாற்றுகிறவர் மாத்திரம் அல்ல, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறவர். பாருங்கள், 20 வருஷம் மதுபான பழக்கம், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிற பழக்கம், இயேசு விடுதலை கொடுத்து விட்டார். அதன் பிறகு அந்த எண்ணமே வரவில்லை, பழையவைகள் ஒளிந்து போகிறது. இயேசு கிறிஸ்துவண்டை வந்து எப்போ உடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுவீர்களோ, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. ஒரு புதிய இருதயத்தை தருவார், புதிய வாழ்க்கையை இயேசு தருவார். அதன் பிறகு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்த வாழ்வை ஆண்டவர் இயேசு தருவார். அதற்குத்தான் அவருடைய ரத்தம் சிலுவையிலே நமக்காய் சிந்தப்பட்டது. அதன் பிறகு உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவளுக்குள்ளிருந்த அந்த பாவ உணர்வு மாறிவிட்டது, குற்ற மனசாட்சி மாறிவிட்டார். பன் தேவனுடைய பிள்ளை இயேசு என்னை மகளே என்று அழைத்து என் பாவத்தை மன்னித்து விட்டார் என் மகிழ்ச்சியோடு போனாள். நான் ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பா, இவள் பாவி, இவள் பாவி, பழைய காரியத்தை பேசி கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அவளுக்கு அதை குறித்த பாரம் இல்லை. இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், அந்த பழைய பாவத்துக்கும் எனக்கு இப்பொழுது சம்பந்தம் இல்லை. புதிய இதயம், ஒரு புதிய வாழ்க்கை, அதுதான் இயேசு இன்றைக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அற்புதம். அதுதான் இன்றைக்கு அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இதுவரை செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து பாவத்தில் இந்த விடுதலை கொடுத்து மகிழ்விக்க விரும்புகிறார். அந்த குற்ற மனசாட்சியை மாற்றி தேவனுடைய பிள்ளை என்ற சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த அற்புதம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ரெண்டாவது, இயேசு செய்த இந்த ஆறுதலான ஒரு காரியம், இந்த மகளை எப்படி ஆறுதல் படுத்தினாரோ அதே மாதிரி யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே ஒரு மனிதனை இயேசு சந்திக்கிறார். இந்த மனிதன் வியாதிப்பட்ட ஒரு மனிதன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, எருசலேமிலே பெதஸ்தா என்ற குளத்தின் அருகே ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனிதன். 38 வருஷம் அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கை ஆகிவிட்டான். கை கால்களெல்லாம் செயலற்று போயிருக்கும். நம்பிக்கை இழந்து போன ஒரு மனிதன். இப்பொழுது அவனை தேடி யாரும் வருவது இல்லை. 38 வருஷம் கடந்து விட்டது. குடும்பத்தாரும் கூட அவனை மறந்து போயிருப்பார்கள். அவனுக்கு அன்பு காட்டவும் ஆறுதல் சொல்லவும் உற்சாகப்படுத்தவும் யாரும் இல்லை. தனிமையாய் படுத்திருந்த நான் என்ன பாவம் செய்தேனோ, இந்த மாதிரி கஷ்டப்படுகிறேன் என்று தன்னையே நினைத்து அவன் வேதனைப்பட்டு கலங்கினவனாய் படுத்திருந்திருக்க வேண்டும். இயேசு அவனை தேடி போகிறார். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், சுகமாக வேண்டுமென்று நீ விரும்புகிறாயா? மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 38 வருஷம் வியாதி படுக்கை, சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்டு கை கால்களெல்லாம் செயல் இழந்து அவன் மனதெல்லாம் விட்டு போயிருக்கும். அப்படியே மனம் சோர்ந்து போயிருக்கும். எனக்கென்று யாரும் இல்லை, எனக்கு அன்பு காட்ட ஆதரவாய் பேச யாரும் இல்லை என்று கலங்கி நின்ற ஒரு மனிதன். இயேசு அவனை தேடி போய் சொல்லுகிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை பார்த்தீங்களா? அவனுடைய பாவத்தினால தான் அந்த வியாதி என்பதை இயேசு அறிந்திருந்தார். இதே அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் அவனை சுகமாக்கின பின்பு சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானது வரும் என்று எச்சரித்தார். அவன் பாவத்தினால தான் வியாதின்னு இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசு அவனிடத்தில் வந்து, நீ ஏன் வியாதிப்பட்ட தெரியுமா, உன் பாவம் என்ன தெரியுமான்னு அவனை குற்றப்படுத்தவில்லை. ஏற்கனவே அவன் காயப்பட்டு வேதனையோடு படுத்திருக்கிறான், வியாதியின் வேதனையோடு கலங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை. அதனால் ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நீ இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஐயோ, இதுவரை யாருமே என்னை இப்படி கேட்டதில்லையே, நான் சுகமாவேன் என்று யாருமே சொன்னதில்லை, நான் சுகமாகும்படி விரும்புகிறேன் என்பதை கூட யாரும் கேட்கவில்லை, என்னை விசாரிக்க கூட யாருமே வந்ததில்லை. யார் இவர்? என்னை நேசித்து என்னை அன்பாய் விசாரிக்கிறாரே, ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறாரே என்று இயேசுவை பார்க்கிறான். இயேசு சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நட. அவ்வளவுதான்.
அந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கினது. அவனுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் சுகமானது, பலவீனமெல்லாம் மாறினது. 38 வருஷம் படுத்த படுக்கையில் எழும்புகிறான். இவனால் கை கால்களை பயன்படுத்த முடியுது, எல்லாம் செயல்படுகிறது, நடக்க முடிகிறது. எல்லாம் அவனை சோதித்து பார்க்கிறான். மகிழ்ச்சி, என் சரீரத்தில் என்ன நடந்தது, எல்லாம் புதிதாகிவிட்டது. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போன்றாரு. அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நடந்து போகிறான். ஒரு அற்புதமான சுகம். ஆறுதலான வார்த்தை சொல்லிவிட்டு இயேசு அப்படியே போய்விடவில்லை. அவனுக்கு அற்புதம் செய்து அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என் மகனே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என் மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை வருட வியாதி, இத்தனை வருஷம் கஷ்டப்படுறேனே, பிறந்ததிலிருந்து இந்த வியாதி, இந்த வேதனை, 20 வருஷமாக இந்த வேதனை, வலி, ஐயோ மருத்துவம் என்னை கைவிட்டு விட்டதே அப்படின்னு மனம் கலங்கி நிற்கிறீர்களா? யாருமே என்னை புரிந்து கொள்ளலை, என் வேதனையை அவங்க அறிந்து கொள்ளவில்லை, எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சோர்ந்து போனீங்களா? இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்லுகிறா, என் மகளை நீ சுகமாக விரும்புகிறாயா? என் மகனை சுகமாக விரும்புகிறாயா? உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் அவரிடத்துல. உடனே உங்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றும். ஆமாண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன், என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னை சுகமாக்கும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். நீங்கள் கேட்ட ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் சொன்னால எங்கள் ஒரு பக்கத்தில் ஏரல் என்ற ஒரு ஊர் இருக்கிறார். அதுதான் தாலுகாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே தான் நாலுமாவுடைய தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஏரல் என்பது. அங்கே பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அதில் அந்த சகோதரிக்கு திருமணம் ஆயிற்று. அவருடைய வயிற்றில் ஒரு பிரச்சனை, வலி உண்டாகி கொண்டே இருந்தது. திருமணமாகி சில வருடங்கள் ஆயிற்று, குழந்தையும் இல்லை, வயிற்றிலே வலி. டாக்டரிடத்திலே கொண்டு போகலாம். ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த கணவரும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிக்கிறவர், ஏழை குடும்பம். சரி, மனைவிக்கு இப்படி கஷ்டப்படுகிறாள் என்று ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே போய் எல்லா ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, டாக்டர்ஸு, கர்ப்பப்பையில் ஒரு பெரிய கட்டி வந்து விட்டார், அதனால் இந்த மகளுடைய உயிருக்கு ஆபத்து. அப்போ என்ன செய்யணும், கர்ப்பப்பையையே எடுத்து விட வேண்டும். அந்த கட்டி அந்த கர்ப்பப்பையில் இருக்கிறதுனால கட்டியை மாத்திரம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பாதிப்பு கர்ப்பப்பையில் வந்து விட்டது. கர்ப்பப்பையையே அப்புறப்படுத்தினாதான் அந்த மகள் உயிர் பிழைக்க முடியும், இல்லாட்டா அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். பெரிய ஒரு அதிர்ச்சியோடு வீட்டுக்கு வந்தார்கள். கணவன் பார்த்தார், கர்ப்பப்பையை எடுத்து விட்டால் நமக்கு குழந்தையும் இல்லை, அதன் பிறகு குழந்தையும் பிறக்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணணுமானா அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் தேவை. அதுக்கு நான் எங்கே போவது? ஒரு பக்கம் பண பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் கர்ப்பப்பையை எடுத்து விட்டால் அடுத்து குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் எப்படி இவளோடு வாழுவது? பாருங்கள், கணவன் தன் மனைவியை பார்த்து சொன்னால், தன்னுடைய பெற்றோருடைய வீட்டில் வந்து விட்டு இனிமேல் நீ உன் பெற்றோர் உன்னை பார்த்து கொள்ளட்டும், இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி நான் வாழ்வது? கர்ப்பப்பையை எடுத்து விட்டால் குழந்தையே பிறக்காது, எப்படி வாழ்வது? ஒரு கணவன் பாருங்கள், அந்த மனைவியினுடைய வேதனை கூட புரிந்து கொள்ளாமல் கொண்டு வந்து பெற்றோருடைய வீட்டிலே விட்டு போய்விட்டான். அவ்வளவுதான். இப்போ அந்த மகள் வியாதியின் வேதனை ஒரு பக்கம், கணவன் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். வேதனையில் அழுது கொண்டே நாட்களை கழித்து கொண்டிருந்தான். என்ன நடக்கும், எப்படின்னு? அவருடைய பெற்றோரும் ஏழை குடும்பம், ஆஸ்பத்திரிலாம் போய் ஆயிரக்கணக்காக பணம் செலவு பண்ண வசதி இல்லாத குடும்பம். அழுது நாட்களை கழித்து கொண்டிருந்தான். காயப்பட்ட ஒரு உள்ளம், வேதனைப்பட்ட ஒரு சரீரம், வேதனையோடு இருந்த சமயம் பக்கத்து வீட்டில் இருந்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி சொன்னாங்க, பக்கத்தில் நாலுமாவுடைய ஊர் இருக்குது, அங்கே நிறைய பேர் பிரார்த்தனைக்கு போகிறாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாராம், நீ எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற? நீயும் ஒரு கடிதம் எழுதி போட்டால் கூட ஜெபம் பண்ணுவாங்களாம், உன் பிரச்சனையை எழுதி போடு, அவங்க உனக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீ கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி தான் இந்த ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டு சொன்ன உடனே அந்த மகள் ஒரு வேதனையோடு அதெல்லாம் விளக்கமாக எழுதி, என் கணவர் என்னை கைவிட்டுட்டு போயிட்டார், டாக்டர்ஸும் இப்படி சொல்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் போய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பண வசதியும் கிடையாது, என் ஏழை பெற்றோரும் கண்ணீர் வடிக்கிறாங்க, என் வாழ்க்கையை முடிந்து போனது, அவ்வளவுதான், எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தாள். அந்த கடிதம் என் கையில் கிடைத்தது. அந்த கடிதத்தை வாசித்த போது என் இருதயம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. பாவம், அந்த மகள் வியாதியின் போல ஒரு பக்கம் வேதனை, கணவனால் கைவிடப்பட்ட நிலைமை ஒரு பக்கம். அதனால் ஒவ்வொரு மாதமும் திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும்ல, அந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் இந்த கடிதத்தை வாசித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், இந்த மாதிரி ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய துக்கம், அந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும், ஜெபிக்கலாம் என்று வாசித்த பொழுது எல்லாரும் ஜெபம் பண்ணினோம். அந்த மகளுக்காக பேரை சொல்லி ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா?
கடிதம் எழுதிவிட்டு அந்த மகள் இந்த ஜெபம் எங்கே நடக்குன்னு விசாரித்து அந்த மகள் இன்றைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்மளுக்கு தானே சொல்லி ஜெபிக்கிறாங்க, நம்ம கடிதத்தை தான் வாசிக்கிறாங்க, நமக்காக தான் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மகள் கண்ணீரோட, இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிறாங்க, என் வாழ்க்கையை முடிந்து போய்விட்டார், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அந்த மகள் கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த மகளுடைய கண்ணீரை இயேசு கண்டார். அதே நாளில் ஆண்டவருடைய வல்லமை அவளை தொட்டார். தன்னை ஒரு வல்லமை தொட்டதை உணர்ந்தாங்க, அற்புதம் நடந்து விட்டதை உணர்ந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சரீரத்தில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த சுகவீனம் அதெல்லாம் மாறி மாற்றத்தை உணர்கிறார்கள். அவங்க இயேசுவே இயேசுவேன்னு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது வேண்டான்னு விட்டுட்டு போன கணவர் மறுபடியும் தன் மனைவி எனக்கு வேணும்னு தேடி வந்து விட்டார். அந்த மனைவியை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்த்தா கட்டி காணவில்லை, கட்டி இல்லை. ஒரு அற்புதமான சுகம். அந்த மகள் தன் கணவரோடு சேர்ந்து சந்தோஷமாய் வாழும்படி இயேசு செய்தார். நம்ம இயேசு உடைக்கிறார். ஊழிய குழுவினர் கிராமத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க போன போது இந்த சகோதரி கையில் குழந்தையோடு வந்து சொன்னாங்க, 4 மாடியிலேருந்து வர்றீங்களா? ஆமாம், அங்கே தான் எனக்கு அற்புதம் நடந்துச்சு, என் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து அழுது கண்ணீரோடு இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணேன், அந்த கட்டியும் போயிட்டு எனக்கு ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்திருக்கிறாரு. இந்த இயேசுவை நான் மறக்க மாட்டேன், அந்த இயேசுவை நான் விட மாட்டேன், அந்த இயேசு தான் எனக்கு எல்லாம் என்று அந்த ஏழை மகள் சொன்னார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். அவர் எந்த மத வித்தியாசமும் பார்க்கிற தேவன் அல்ல. தன்னை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்க அவருக்கு தெரியாது. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கூப்பிடும்போது காயப்பட்ட உள்ளம், வேதனைப்பட்ட உள்ளம், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அவர் ஆறுதலின் தேவன். நான் ஆறுதல் படுத்துகிறேன். உங்களை ஆறுதல் படுத்தி வெறும் வார்த்தையில் சொல்லிவிட்டு போவது அல்ல, அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கான அற்புதத்தை செய்வார். இனி அவ்வளவுதான் என்று மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், இயேசு உங்களை குணமாக்க முடியும். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவருடைய பெயரை சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் பாருங்கள், இந்த மனிதன் 38 வருஷம் இனி அவ்வளவுதான் என்று நினைத்திருந்த இந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நேரத்தில் இயேசு வந்து சுகமாக்கி அனுப்பினார். நம்பிக்கை இழந்துட்டீங்களா? எல்லா மருத்துவமும் பார்த்துட்டோமே, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டோமே, எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டோமே, எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோமே, எல்லாம் முடிந்தது, நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்கு. அவர் உங்களை நேசிக்கிறவர், உங்களுக்காக பரிதபிக்கிறவர், உங்களை ஆறுதல் படுத்துகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை மாத்திரம் நான் பார்த்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால், இயேசு கிறிஸ்து நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு வருகிறார். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் மக்களை தேடி சென்று அற்புதம் செய்து அவருடைய துக்கங்களை மாற்றினார். சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தார். நாயின் என்று சொல்லப்பட்ட ஊருக்கு போனார். இப்பவும் அந்த ஊர் இருக்கிறாரு. 2000 வருஷம் கடந்த பிறகும் அதே பெயரில் அதே ஊர் இப்பவும் இருக்கிறாரு. நான் அந்த ஊருக்கு போய் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டி இருக்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்த இடத்துல. நாயின் என்று சொல்லப்பட்ட அந்த ஊரில் ஒரு விதவை. அந்த விதவை தாய்க்கு ஒரே ஒரு மகன். இப்போ கணவர் இறந்துட்டார், ஒரே பையன். அந்த பையனை வளர்த்து கொண்டு வந்தார்கள், வாலிபன் ஆகிவிட்டான். அந்த மகன்தான் அந்த விதவை தாய்க்கு எல்லாமே. அந்த மகனோடு தான் அவருடைய வாழ்க்கை. என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவன் என்னை கவனித்து கொள்வான் என்று அந்த வாலிப மகனோடு சந்தோஷமாய் வாழ்ந்தபோது திடீரென்று என்ன நேர்ந்ததோ, ஒரு வியாதி தாக்கி இருக்கலாம், ஒரு வியாதி பிரச்சனை வந்து அந்த மகன் மரித்து போய்விட்டான். அந்த வாலிபனுடைய மரணம் அந்த தாயனுடைய உள்ளத்தை மிகவும் பாதித்தது. ஒரே மகன், ஆதரவாயிருந்த மகன், ஆறுதலாயிருந்த மகன் மரித்து விட்டான். இனிமேல் அந்த தாயனுடைய எதிர்காலமே சூனியமாகிவிட்டது. இனி யார் இருக்கிறாங்க எனக்கு? இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கணும். என் ஒரே மகனை வாலிப வயசில் பறி கொடுத்து விட்டேன். இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்கள்? மனம் உடைந்து போனது. இழப்பினால் உண்டான ஒரு பாதிப்பு, இழப்பின் நிமித்தம் உண்டான ஒரு காயம், ஆறுதலே படுத்திருக்கவே முடியாது. அழுது கொண்டு வேதனையோடு இருக்கிறார்கள். எவ்வளோ நேரம் பிணத்தை நீங்கள் வீட்டில் வைத்திருக்க முடியும்? அடக்கத்திற்காக அவனுடைய மகனை பாடையிலே கொண்டு போகிறார்கள். அந்த ஊராரில் திரளான மக்கள், என்னால் பாவம் ஒரு விதவை, ஒரே மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி திரளான மக்கள் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க.
அந்த வாலிபனை சுமந்து கொண்டு போகிறாங்க. அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள். யோசித்து பாருங்க, அந்த மகள் அந்த பாடைக்கு பின்னால் தன் ஒரே மகனை இழந்து அழுது கொண்டு போகிற காயப்பட்ட ஒரு உள்ளம், கணவனை இழந்து அந்த வேதனை. ஒரு மகன் இருக்கிறான் என்று ஆறுதல் அடைந்தால் அந்த மகனும் மரித்து விட்டான். இனி என்ன செய்வது? இழப்பினால் உண்டான வேதனை, தனித்து விடப்பட்ட ஒரு வேதனை, அழுது கொண்டே வருகிறாள். அந்த ஊரில் நிறைய பேர் வந்தாங்க, யாருமே அவளுக்கு ஆறுதல் சொல்லவில்லை. நீ அழாத, எனக்கு யார் இருக்கிறான்னு அழுதிருப்பாள். சொன்னாங்க, சொல்லியிருக்கணும், நாங்கள் இருக்கிறோம், நீ பயப்படாத. யாருமே அப்படி சொல்ல முன் வரவில்லை. நம்ம சிரித்தா உலகமே நம்ம கூட சேர்ந்து சிரிக்கும். ஆனால் அழுதால் தனிமையில் தான் அழ வேண்டியது வரும் என்று ஒரு சொல்லுவார்கள். அதே மாதிரி அழுது கொண்டே வருகிறாள். இயேசு அப்பொழுது அந்த ஊருக்கு வருகிறார். தன் சீஷரோடு அவர் வருகிறார். அப்பொழுது அந்த சவ ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த விதவை பெண் அழுது கொண்டே வருகிறாள். இயேசு நின்று அதை பார்க்கிறார். அந்த தாய் கண்ணீர் விட்டு புலம்பி அழுகிறதை பார்க்கிறார். இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி அந்த தாய் பக்கத்தில் போய் சொல்லுகிறார், ஸ்திரியே அழாதே, மகளே நீ அழாதே, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உன்னுடைய கண்ணீர் என் உள்ளத்தை பாதிக்கிறதை, நீ அழாதே. ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார். காயப்பட்ட அந்த உள்ளம், வேதனைப்பட்ட அந்த உள்ளம், நான் இழந்துட்டேன், கணவரை இழந்துட்டேன், மகனை இழந்துட்டேன், இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, நான் யாருக்காக வாழணும் அப்படிலாம் நினைத்து அழுத அந்த மகளை பார்த்து இயேசு சொன்னார், நீ அழாதே, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுதான் இயேசு, அதுதான் இயேசுவனுடைய அன்பு, அதுதான் இயேசுவனுடைய மனதுருக்கம். நீ அழுகிற, நீ அழுதா என்னால் தாங்கிக் கொள்ள முடியல மகளே, அழாதே. இவர் ஆறுதலை மாத்திரம் சொல்லிட்டு இயேசு போய்விடவில்லை. ஆண்டவர் பாடையை தொட்டார். உடனே எல்லாரும் நின்றாங்க, கவனிக்கிறாங்க, யார் இவர்? ஒரு தீர்க்கதரிசி மாதிரி வந்திருக்கிறாரே, கடவுள் மாதிரி வந்திருக்கிறாரே, யார் இவர்? ஆண்டவர் அந்த வாலிபனை கையப்படுத்தி எழுந்திரு என்று சொன்னார். வாலிபனை எழுந்திரு. என்ன செத்துப்போன ஒரு பையன்கிட்ட பேசுகிறார் இவர்? செத்துப்போன ஒரு வாலிபன், அவன் பிணம் அடக்கம் பண்ண கொண்டு போகிற அவன்கிட்ட பேசுகிறார். அவனுக்கு எப்படி கேட்கும்? எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவர் என்ன பேசுகிறார் என்று. அவர் பேசினா பிணத்துக்கும் காது கேட்கும். அது காதில் அந்த சத்தை விழுந்துட்டான், உயிர் பெற்று எழும்பும். இயேசு சொன்னார், வாலிபனை எழுந்திரு என்று சொன்னார். அவனுக்குள்ளே போன உயிர் திரும்ப வந்து விட்டார். எளிமை உட்கார்ந்தான். இந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கோம்? ஆனந்த கண்ணீர் வெடித்திருப்பாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்த நன்றி சொல்லியிருப்பாள். ஆண்டவரே, என் கண்ணீரை தொடச்சிங்க, என்னை ஆறுதல் படுத்தி என் மகனையை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டீங்களே. நீ ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் சாதாரண மனிதர் அல்ல, கடவுள் நம்மத்திலே மனிதனாய் வந்திருக்கிறார். லூக்கா 7:16 சொல்றாங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். லார்ட் ஹாஸ் விசிட்டட் ஹிஸ் பீப்புள். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவரால் தான் இப்படி அற்புதம் செய்ய முடியும் என்று ஜனங்கள் எல்லாம் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த மகளை ஆறுதல் படுத்தி அந்த கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்த அதே இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். நீ அழுது கொண்டிருக்கிறாய், ஏன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய்? நீ அழாதே என் மகளே, நீ அழாதே என் மகனே, நீ அழாதே என்று ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு கணவனும் மனைவியும் பார்க்க வந்தார்கள். உங்களுக்கு என்ன காரியத்திற்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டேன். அவ்வளவுதான். அந்த சகோதரி ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். மிகுந்த கண்ணீர், அடக்கிக் கொள்ள முடியாதபடி அழுதார்கள். அந்த கணவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த மனைவனுடைய துக்கம் அவ்வளோ பெரியது. அவங்க கொஞ்ச நேரம் அழுது முடித்த பிறகு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுக்காக நான் ஜெபிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். திருமணமாக இத்தனை வருஷம் ஆயிற்று, குழந்தை இல்லை. 2 முறை குழந்தை உண்டாகி கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டார். ஒவ்வொரு முறையும் நான் கருவுறும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்துவிட்டார் என்று நான் சந்தோஷப்படுவேன். சில மாதங்களிலே அந்த கரு அழிந்து விடும். 2 முறை நடந்து விட்டேன், இழந்து விட்டேன். என் ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேன். இப்போ நிந்தை. எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் என்ன பாவம் செய்கிறாளோ, இவன் மேலே ஒரு சாபம் இருக்கிறது, அதனால தான் குழந்தையும் இல்லை, உருவாகிற குழந்தையும் அழிந்து போகிறாரு. சொந்த குடும்பம், சொந்த உறவுகள், வீட்டில் உள்ளவங்களே சொல்கிறாங்க, மனமுடைந்து போனார். துக்கம், காயப்பட்ட ஒரு உள்ளம், இருதயம் காயப்பட்ட நிலைமையில்
அந்த மகள் அழுதார்கள். இந்த கணவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. அவர் தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கண்ணீர் என் இருதயத்தை உடைத்தது. நான் அந்த மகளுக்கு என்ன சொல்ல முடியும்? அவன் மேலே கை வைத்த ஆண்டவரை, இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். இந்த மகள் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்பத்தார். அவருடைய கண்ணீரை துடையும், அவருடைய காயத்தை மாற்றும் ஆண்டவரை என்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உம்முடைய கண்ணீரை துடைப்பார், இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தருவார் என்று சொல்லி ஆறுதல் படித்து அனுப்பிவிட்டேன். சுமார் 1 வருட காலம் கழிந்தது. அந்த கணவன் மனைவி என்னை பார்க்க திரும்ப வந்தார்கள். வந்தபோது அந்த மகளுடைய கையில் ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தையோடு வந்து சொன்னாங்க, இதே இடத்தில் வந்து நான் அழுதேன், நான் கண்ணீர் விட்டேன், என் நிந்தை மாறணுமே, நான் இழந்து போயிட்டேன் ஆசீர்வாதத்தை, வேதனையோடு வந்து அழுதேன். நீங்கள் கண்ணீரோடு எனக்காக ஜெபிச்சு அனுப்புனீங்க. இப்போது சந்தோஷமாய் வந்திருக்கிற இந்த குழந்தையை ஆசீர்வதிங்க, இந்த குழந்தையை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கள் என்று என் கையில் கொடுத்தார். அந்த சகோதரியின் முகத்தில் வந்த சந்தோஷம் இருக்கிறது, அளவிட முடியாத சந்தோஷம். அப்படித்தான் இந்த விதவை தாயும் மகிழ்ந்திருப்பாள், என் மகனை இயேசு திரும்ப தந்து விட்டார் என்று. அதுக்கு தான் இயேசு வந்தார். ஆறுதலின் தேவனாக அவர் வந்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். என் மகளை நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய், ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்? நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன் இயேசு. அவரால் எப்படி ஆறுதல் படுத்த முடிகிறது, அவரால் எப்படி அற்புதம் செய்ய முடிகிறது? ஏன் தெரியுமா? சிலுவையிலே நமக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று 1 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களையும் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்தார். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக, உங்களுக்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த தழும்புள்ள கரத்தினால் தொட்டு நம்மை குணமாக்குகிறார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உடைய கண்ணீரை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, குற்றம் சொல்லப்பட்டு, அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி அந்த சிலுவையிலே தொங்கும்படி செய்தார்கள். அத்தனையும் அவர் சகித்தார். உங்களுக்காக எனக்காக பாடுகளை சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, நம்முடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதனால தான் அவரால் நமக்கு அற்புதம் செய்ய முடிகிறது. நமக்காக நம்முடைய இடத்தில் அவர் சிலுவையில் மரித்ததினால பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து முடித்ததினால அவரால் தான் நம்மை ஆறுதல் படுத்த முடியும். அவரால் தான் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க எதையும் கேட்கவில்லை. நீ விசுவாசித்தால் போதும். உன் இருதயத்தில் என்னை விசுவாசித்து நீ என்னை சொந்தமாக்கி கொண்டால் போதும், அவ்வளவுதான். விசுவாசத்தோடு கூப்பிட்டு அவனுக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இதோ உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சிலுவையில் நமக்காக நொறுக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். சிலுவை மரணத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம்? செத்துப்போன ஒருவரை எதுக்கு கடவுளாக நம்ம நம்ப வேண்டும்? அதனால் பிரயோஜனம் இல்லை. அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இந்த அற்புதங்கள் நடக்கிறாரு. இன்றைக்கு இப்போ அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்களை ஆறுதல் படுத்தும்படி அற்புதம் செய்ய போகிறார். நாம் செபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இயேசுக்கு முன்னால் நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் செபிக்க போகிறோம். இல்லை, எனக்கு அதெல்லாம் பழக்கலை, முழங்கால் படியிட முடியாது, உட்கார்ந்தே நீங்கள் செபிக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நினைத்து செபிக்கணும். உங்களுக்காக நான் முழங்காலிலே நின்று செபிக்க போகிறேன். ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு கருத்தாய் நாம் செபிக்க போகிறோம். அப்படி இயேசுடைய சமூகத்தில் நாம் நிற்கிறோம். உங்கள் பக்கத்தில் இயேசு வந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவர். தன்னுடைய சரீரத்திலே தழும்புகள், காயங்களை ஏற்றுக்கொண்டவர். உங்களுடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, எனக்கு ஆறுதல் தருகிற தேவனே, சகலவிதமான ஆறுதலின் தேவனே,
காயப்பட்ட உள்ளத்தோட வேதனையோடு உம்முடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். என் காயங்களை மாற்றணும், எனக்கு ஆறுதல் வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் படியிட்டு இயேசுவை நோக்கி செபிக்க போகிறோம். ஒவ்வொரு நன்மைக்காக செபிக்க போகிறோம். முதலாவது எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். என் பாவ மன்னிப்பு எனக்கு வேணும். இந்த குற்ற மனசாட்சி என்னை விட்டு மாறணும். இந்த பாவம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாவம் என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தினால என்னை கழுவும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சகோதரனை ஜெபம் பண்ணுங்க. சகோதரி, இயேசுவே, இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்திலே நீர் வாரும். இயேசுவே, என் பாவங்களை சிலுவையிலே சுமந்தீரே. என் பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே. என் பாவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை கழுவும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என் இருதயத்தை கழுவும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே, எனக்குள்ள நீங்க வாங்க. இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தாங்க. இயேசுவே, இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, விடுதலை கொடுங்க. இயேசுவே, மன்னிங்க. ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவுடைய வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேலே இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமுள்ள கரமுங்களை தொடுகிறது. இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். இயேசுவே, என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவுடைய ரத்தம், இயேசுவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. குற்ற மனசாட்சியை மாற்றுகிறது. இப்பொழுது உங்களுடைய இருதயம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுகிறது. அவரால் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமில்லை. அவரால் நீக்க முடியாத பாவம் ஒன்றும் இல்லை. அவரால் விடுவிக்க முடியாத பாவத்தின் வல்லமை எதுவும் இல்லை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. இயேசுவுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களை கழுவுகிறது, உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, விடுதலை தாங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை பலமாய் உங்கள் மேலே இறங்கி அவருடைய ரத்தத்தின் வல்லமை விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது, கொடுத்து கொண்டு இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் நீர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. அநேகர் இன்னைக்கு விடுதலை அடைகிறீர்கள். பாவ வல்லமையிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். குடி பழக்கத்திலிருந்து விடுதலை, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இன்றைக்கு குற்ற மனசாட்சி மாற்றப்படுகிறது. இதோடைய ரத்தத்தின் வல்லமை உங்க மேலே இறங்குகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. அதற்காக நன்றி. நீ தொடுகிறதற்காக நன்றி. வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, இயேசுவே, என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என் இருதயத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பாவங்களை என்னை விட்டு விலகி போனதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் உடைய உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளுகிறது. அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட சந்தோஷம் உள்ளத்தில் வந்துவிட்டது. பாவ மன்னிப்பின் சந்தோஷம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, சுகத்திற்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.